அதான் நல்லா செம்ம காரசாரமாக இருக்கு. ஐ ஃபீல் ஹெவன் கைஸ். அந்த காய்கறி வாசம் பயங்கரமாக எதாவது சொன்ன முதலே கத்திரிக்காய் டாமினேஷன் தரம். மசாலா ஸ்டிக்கு நல்ல மசாலா செம்மையாக பண்ணியிருக்காங்க. சிக்கன் ஓவர்டேக் பண்ணுறாங்க. காரசாரமாக சாப்பிட்டு செம்மையமாக இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜமீர் பைட்ஸ். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா சாப்பாடு சாப்பிட்றதுக்காக கிராண்ட் கக்காட்டியா அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து சென்னை நகரில் இருக்கு. 8th Cross ஸ்ட்ரீட்ல கரெக்டாக வந்து இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பக்கத்தில் இருக்கு. அங்கே தான் வந்திருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 299க்கு அன்லிமிட்டட் ரைஸ் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி வந்து ஆந்திரா மெஸ்னாலே வந்து அன்லிமிட்டட் ரைஸ் தான். பட் இவங்க ஸ்டார்டர்ஸோட கொடுக்குறாங்க, எக்கச்சக்கமான சாப்பாடோட. அண்ட் ஆல்சோ வெஜ் மீல் இவங்ககிட்ட அவைலபிளா இருக்கு. நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா அந்த அன்லிமிட்டட் ரைஸை இந்த வீடியோ காமிக்க போறோம். நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க போயிட்டு ஆந்திரா சாப்பாடு சாப்பிடுவோம். ஸோ மக்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எக்ஸ்ட்ராடினரியான ஒரு பெரிய வந்து காம்போ மீல் வந்து ஒரு 299க்கு. இதில் என்னென்ன கொடுக்குறாங்கன்னு சொல்கிறேன். அப்பளம், ஒரு ஆம்லேட்டு, சாப்பாடு, அன்லிமிட்டடாக சப்பாத்தி கொடுக்குறாங்க, ஒரு வடை, ஒரு பரோட்டா, ஒரு வஞ்சிரம் மீன், சிக்கன் பீஸ் வந்து ஒரு 2 கொடுக்குறாங்க, களி கொடுக்குறாங்க, ஊறுகாய், ரசம், பீட்ரூட் பொரியல், சாம்பார், ஈரப்பருப்பு கொடுக்குறாங்க, மோர் கொடுக்குறாங்க, அப்புறம் ஒரு பொரியல், ஒரு ஸ்வீட்டு, மோர் குழம்பு, கோங்குரா பச்சடி, மீன் குழம்பு கொடுக்குறாங்க, சிக்கன் கிரேவி, ப்ரான் ஒரு மாதிரி ஃப்ரை மாதிரி கொடுக்குறாங்க, அப்புறம் ஈரல், போட்டி, சிக்கன், மட்டன் குழம்பு, இவ்வளவுமே சேர்த்து கூட வந்து பருப்பு பொடி, அப்புறம் ஆயில், இதெல்லாமே சேர்த்து 299 rupees கொடுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ 99 rupeesக்கு ஒரு மீல் இருக்கு. அது நான் பிக்சர்ல போடுறேன் பார்த்தீங்களா, அதுதான். இதெல்லாமே சேர்த்து 99க்கு வரும். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இப்போ என்னன்னா 299க்கு ஒரு 25+ வந்து ஐட்டம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சாப்பிட போறோம் அப்படின்னாக்கா சப்பாத்திலேருந்து ஆரம்பிப்போம். சப்பாத்திக்கு வந்து சிக்கன் குருமா, மட்டன் குருமாலாம் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து ஆரம்பிக்கலாம். சப்பாத்தி வந்து இந்த சைஸில் ஒரு சப்பாத்தி. சாப்பாடு மட்டும் தான் அன்லிமிட்டட், சப்பாத்தி கிடையாது. ஸோ இவனுங்க எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ஓரம் கட்டுறோம் நம்ம இப்போ, ஏன்னா நிறைய இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கிரேவி போடுவோம். ஸோ வந்து சிக்கன் கிரேவியோ மட்டன் கிரேவியோ தெரியல, ஏன்னா ரெண்டுமே ஒரே கலரில் தான் இருக்குது. ஸோ இதை வச்சாச்சு, இதை ஃபர்ஸ்ட் சாப்பிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் பைட் ஆஃப் கிராண்ட் கக்காத்தியா ஃபுட்டு ட்ரை பண்ணுவோம். சப்பாத்தி செம்ம சாஃப்டாக இருக்குது. நல்லது சிக்கன் குழம்புலாம் நினைக்கிறேன். அதான் நல்லா செம்ம காரசாரமாக இருக்குது. அந்த ஆனியன் ஃப்ளேவர்லாம் நல்லா தெரியுதுல்ல. அது கூட அந்த மட்டன் அப்படியே ஒன்று ட்ரை பண்ணுவோம். பட் ஐ லவ் சிக்கன். மட்டனோட எனக்கு சிக்கன் கிரேவி வந்து பிடிச்சிருக்கு. நல்லா காட்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. அண்ட் கூடவே வந்து இவங்க இந்த அளவில் வந்து ஒரு பரோட்டாவுமே கொடுக்குறாங்க. ஸோ பரோட்டா போகும். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு மீல் கைஸ். இது ஆக்சுவலி ஒரு 299க்கு எனக்கு இது பார்த்தோன்னே வந்து ஃபுல்லாகிடுச்சு ஆக்சுவலி வயிறு. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பரோட்டாவும் அந்த சால்னாவும் தரம் வேற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டு. மக்களே, நெக்ஸ்ட் வந்து நம்ம களி போகிறோம். களி இங்கே போடுறேன் ஸ்பூனில் பாருங்கள். செம்ம சூடாக இருக்குங்க களிப்பா. இவ்வளோ போதும், ஏன்னா நிறைய கொடுத்துருக்காங்க குவான்டிட்டி. அதுக்குள்ள அப்படியே மீன் குழம்பு போடுறேன். ஐ ஹோப் மீன் குழம்பும் களி தான் செம்ம காம்பினேஷன் நினைக்கிறேன். ஆஹா செம்மையாக இருக்கும் பார்க்குறது. ரைஸ் ரைஸோட களி வந்து நம்மளா கொழிஞ்ச அந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி இல்லாமல் நல்ல ரைஸ் ரைஸாக கொடுத்துருக்காங்க. அடிப்பொலி மீன் குழம்பு செம்மையாக இருக்குது. நல்லா ஒரு தண்ணியான கன்சிஸ்டன்சியில் இந்த களி ஒன்று சாப்பிட மீன் குழம்பு செம்மையாக இருக்குதுங்க. வேற மாதிரி செம்ம டேஸ்ட்டு. மாங்காய் வேற போட்டுருக்காங்களா, நல்லா புளிப்பா தரமாக இருக்குது. அப்பா ஐயோ கையை நக்கணும் போல இருக்குது வீடியோவில். எக்ஸ்ட்ரானே இருக்குது மாங்காய் போட்டு. ரொம்ப அந்த மாங்காய் டாமினேஷன் இல்லாமல் அந்த ஃப்ளேவர் சூப்பராக வந்துட்டு போகுதுங்க. லாஸ்ட்டாக ஒரு ஹோட்டலில் கூட இந்த மாதிரி சாப்பிட்டேன். அந்த ஜெயின் மீல் அந்த சாம்பாரில் கொடுத்துருந்தாங்களே, அந்த மாதிரி தான் புளிப்பு அப்படியே லைட்டாக வந்துட்டு தரமாக இருக்குது. அடுத்து நம்ம வந்த வேலையை பார்ப்போம். பருப்பு பொடி. ஸோ பருப்பு பொடி போடுவோம். பருப்பு பொடி போட்டுமா இது வந்து உரம் வச்சிரும். அப்படியே பிசையும். கைஸ், புதுசாக ஒரு ஐட்டம் கோங்குரா சிக்கன் எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்குது. அதையும் இங்கே வைப்போம். ஒரு ஆஃபரில் வராது கைஸ், ஆஃபரில் வராது. எவ்வளோண்ணா அது? 220. அந்த கோங்குரா சிக்கன் வந்து இந்த 299 இதில் வராது. இது மட்டும் தான் வரும். நான் சொல்லிடுறேன் ப்ரைஸு. ஸோ வந்து ஆந்திரா பருப்பு பொடி. இது வந்து கொஞ்சம் காரமாக இல்லை, அப்படியே சாஃப்டாக இருக்குன்னா அந்த பொருள் சாப்பிட்டு கொஞ்சம் காரம் சொல்கிறதுக்கு
இது காரமாக தெரியல, பட் ஃப்ளேவர் நல்லா இருக்கு. மாவா இல்லாமல் அந்த கடலப்பருப்புலாம் வந்துருக்கு, நல்லா இருக்கு. அதாவது இது மாதிரி வந்து நான் எங்கேயுமே சாப்பிடல. ஏன்னா ஒரு இடத்துல வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும், கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. இதில் காரம் வந்து லைட்டாக கம்மி, பட் உப்பு அந்த ஃப்ளேவர்னஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது, நல்லா இருக்கு. இந்த கோங்குரா சட்னி நல்லா இருக்கும். கோங்குரா சட்னி போடுவோம், நல்லா இருக்கும். நல்லா பெசஞ்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன். ஏன்னா கோங்குரா சட்னி பார்க்கும்போது நல்லா இருந்தது. ஐ ஃபீல் ஹெவன் கைஸ். நல்லா இருக்குங்க கோங்குரா சட்னி. செம்மையாக குக் பண்ணியிருக்காங்க. கோங்குரா அந்த கீரையோட வாசனை தரமாக இருக்குது. அந்த கலரே வந்து பார்த்தீங்கன்னா புதினா சட்னி கலரில் தான் இருக்குது. நான் புதினா சட்னி தான் நினச்சேன், பட் அது கோங்குரா. ஐ லவ் இட், சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம சாம்பார் தான் போகிறோம். சாம்பாரில் என்னென்ன போட்டிருக்காங்கன்னா ஊற்றிட்டு சொல்கிறேன். கேரட், தக்காளி, வெங்காயம், ஸோ கத்திரிக்காய் இதெல்லாம் போட்டு ஒரு சாம்பார். பெரிய பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, ரெட் சில்லி. ஸோ இவனை இப்படி பிசைவோம். ஸோ சாம்பார் சாப்பிட எப்படி இருக்குங்க. நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டிருக்காங்க இங்கே. கத்திரிக்காய் காம்பினேஷன் இருக்குது, நல்லாவே இருக்குது. அண்ட் கேரட்லாம் வந்து லைட்டாக ஸ்வீட்டாக இருக்குது. அதுக்குள்ள நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. சாம்பார் இல்லை ஒரு சுமாரான சாம்பார்லாம் இல்லைன்னா ஆந்திரா மெஸ்ஸில் வந்து நார்மலாக ஒரு சாம்பார் இருக்கும். பட்டு லேட்டஸ்ட்டாக ஒரு 2-3 ஆந்திரா மெஸ்ஸில் சாப்பிட்டேன், மாறிட்டாங்க போல இருக்குது. இந்த சுமாராக தான் வைப்பாங்க சாம்பார் எப்பவுமே அங்கே. ஆக்சுவலி பருப்பு பொடி தான் மெயின் டாமினேஷனாக இருக்கும் ஆந்திரா மெஸ்ஸில். பட் இப்போ வந்து எல்லாத்துலேயும் வந்து சாம்பார் எல்லாமே வந்து டேஸ்ட்டாக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சாம்பார் நல்லா இருக்குது. அடுத்து என்ன சாப்பிடணும்க்கா? கூட்டு கொஞ்சோண்டு சாப்பிடவா? சரிக்கா. அதான் கூட்டு, கீரை கூட்டு தானே? கீரை கூட்டு, சிறு கீரை கூட்டாங்க இது. ஸோ சிறுகீரை கூட்டு அதுவும் போடுவோம். ஆக்சுவலி நிறைய இருக்குங்க. இதுவே எனக்கு கொஞ்சம் ஒரு பாதி ஃபில் ஆகிடுச்சு. ஆக்சுவலி ஒரு வாய் சாப்பிடுவோம். அக்கா சொன்ன மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணால் தான் எல்லாமே டேஸ்ட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். வெஜிடேரியன் முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா நான்வெஜ் போனேன்னு வெஜிடேரியன் வந்து எவ்வளோ தான் நல்லா இருந்தாலும் சுமாராக தான் தெரியுது எனக்கு. அதனால வெஜிடேரியன் ஒன்றா முடிச்சுட்டு போயிடும். செம்மையாக இருக்குது. இப்போ ஒரு மாதிரி புளிக்குது ஆக்சுவலி. இது அந்த பப்பு அப்படின்னு சொல்லி போடுவாங்கல்ல ஆந்திரா மெஸ்ஸில், அந்த மாதிரி தான் அது. பட் வந்து லைட்டாக புளிக்குது. புளிச்சக்கீரை செஞ்ச மாதிரி இருக்குது. அவங்க சொல்லணும்னா நான் அதான் சொல்லியிருப்பேன் புளிச்சக்கீரைன்னு. பட் அது சிறுகீரையில் செஞ்சுருக்கான். சிறுகீரை தானேக்கா? சிறுகீரை தான், நல்லா இருக்கு. அடுத்து என்னக்கா வெஜிடேரியன் என்ன இருக்குது? ஐ மீன் வெஜிடேரியன் என்ன இருக்கு? இது வந்து என்ன பொரியல் சொன்னீங்க நீங்கள்? கத்திரிக்காய் பொரியல் தானே? கத்திரிக்காய் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஓகே, டெய்லி வந்து ஒரு இது ஐ மீன் பொரியல். இன்னைக்கு வந்து பக்கோடா மாதிரி போட்டுருக்காங்க கத்திரிக்காவை. சாப்பிடுவோம். ஐயோ நல்லா இருக்கே அக்கா. இது எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொடுங்க. நல்லா இருக்கு இது. வாங்கி வச்சுட்டு அப்புறமா சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் பொரியல். இது வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல். கடலப்பருப்பு நிறைய இருக்கு இதில். அந்த கருவேப்பிலை டாமினேஷன் வேற மாதிரி பண்ணுங்க. சூப்பராக இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம போகிறது மீன் குழம்பு. ஆல்ரெடி மீன் குழம்பு வந்து புகழ்ந்துட்டேன். சாப்பாடோடு சாப்பிடுவோம். சாப்பாடு நம்ம வந்து மீனோட சாப்பிடுவோம். நம்ம ஸோ மீன் எங்கே போட்டுருவோம் அப்படியே நான் உடைக்கிறேன் பாருங்க. மீனை ஃப்ரெஷ்ஷாக இருப்பான் போல இருக்கு. ஓ மை காட், லுக் அட் திஸ் கைஸ். செம்மையாக இருக்கானே இவன். சரி அவனை எப்படி வச்சிருவோம். இவனை என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக எடுத்து இந்த மீன் குழம்புல பிசைகிறோம். இந்த மாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு பெரிய பீஸாக வந்து திருக்க மீன் சாப்பிட்டேன் ஒரு ஹோட்டலில். அந்த மெமரிஸ் வருது ஆக்சுவலி. நல்லா இருக்கு. நல்லா பெரிய ஃப்ளஷ் அப்படியே பல்காக போயிடுவோம். பட் அந்த களி கூட சாப்பிட்ட டேஸ்ட்டு சாப்பாடு கூட வரமாட்டேங்குது. மீன் வந்து செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. களி தான். நீங்கள் வந்தீங்கன்னா அந்த களி சாப்பிடுங்க. களி கூட வந்து அந்த மீன் குழம்பு அதுவும் ஃப்ரீயாக வந்துடும் உங்களுக்கு. களிக்காக தான் அது வருதுன்னு நினைக்கிறேன். சாப்பிடுங்க. நீங்கள் கண்டிப்பாக நான் பாராட்டுங்க. அந்த அளவில் இருக்குது அந்த களியும். அதுவும் முடிச்சு தான் சாப்பிடணும் ஆக்சுவலி. அதனால ஹோலில் வச்சுருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடலாம். தரமான களி, தரமான மீன் குழம்பு. சாப்பாடு கூட வந்து குழம்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரசம், மோர் குழம்பு தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ ஸ்டார்டர்ஸில் வந்து செக் பண்ணிடுவோம். ஸோ சிக்கன் 2 பீஸ் வந்து இந்த சிக்கன் கொடுக்குறாங்க. இதுவுமே அந்த 299 காம்போவில் தான். பட் லிமிட்டெடு, அன்லிமிட்டெட் கிடையாது. சரிங்களா? ரைஸை தவிர எல்லாமே லிமிட்டெட் தான் உங்களுக்கு. சிக்கன் சூப்பர். மசாலா சிக்கன் நல்ல மசாலா செம்மையாக பண்ணியிருக்காங்க. ப்ரானு எந்த ஆந்திரா மெஸ்லையும் ப்ரான் இந்த மாதிரி தர மாட்டாங்க.
கொஞ்சம் கூட வைக்க மாட்டாங்க. இவங்க வந்து இவ்வளோ ப்ரான், எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 ப்ரான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ரானை வந்து சாப்பிடுவாங்க. சிக்கன் ஓவர்டேக் பண்ணுறாங்க. இதில் கருவேப்பிலை போட்டுக்கலாம் அப்படி இருக்கா நம்ம தெரியல. மஞ்சளும் இருக்கணும் சரி, அந்த இஞ்சி பூண்டு செம்மையாக இருக்குங்க. இது ப்ரானுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பெரிய பெரிய பீஸாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 to 12 ப்ரான் போட்டு கொடுத்துருக்காங்க. சாப்பாடு கூட பிரச்சனை சாப்பிட்டா தரமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ வந்து ஈரலும் கொடுக்குறாங்க, போட்டியுமே கொடுக்குறாங்க. ஈரல் நான் சாப்பிட்றதில்ல, உங்களுக்காக ட்ரை பண்ணுறேன். ஈரலை பாருங்கள், இவ்வளோ இப்படி கொடுத்துருக்காங்க. ஈரல் ஒரு பெரிய ஒரு 2-3 பீஸ் கூட இருக்குது, அதை ஒட்டிகிட்டு இருக்கு. நான் மட்டும் லைட்டாக அப்படி பிச்சுட்டு கையில் எடுத்துகிட்டு சாப்பிடலாம். பட் ஈரல் வந்து சாஃப்டாக இருக்கும். ஏன்னா லைட்டாக பிச்சோன்னே வந்துச்சு, வெயிட்டே போடல. சாஃப்ட்டு தான். நல்லா இருக்கு. இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் தான் ஐ டோன்ட் லைக். பட் இந்த ஈரல் வந்து அதான் வந்து சாஃப்டாக இருக்குது. அந்த ஸ்மெல் வரல, ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கேன், நம்மளுக்கு கவுச்சி ஸ்மெல்லாக வரும். அதெல்லாம் இல்லை, நல்லா க்ளீன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர். ஆக்சுவலாக வந்து போட்டி ரொம்ப ஒரு தனியாக ஒரு சிக்கன் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பேரை மறந்துட்டேன். இது போட்டு போகிறோம். அதெல்லாம் கோங்கரா சிக்கனா ஆனால் சைட்லேருந்து சவுண்ட் விட்டாப்புல. நெக்ஸ்ட்டு போட்டி. ஸோ போட்டியுமே சாப்பிடுவோம். அந்த ஸ்பேரை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரியாவது, ஆனால் டேஸ்ட்டாக இருக்குது போல இருக்குது. சாப்பிடுவோம். இதுவுமே நல்லா இருக்குது. ஆனால் பருப்பு போடல, பருப்பு போட்டுருந்தா இன்னும் நல்லா இருக்கும். பட் ஸ்டில் வந்து அந்த கொத்தமல்லாம் தூக்கி நல்லா டெக்கரேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கும். ஸோ அப்புறம் வந்து நம்ம இருக்கிற மீனை உரம் வச்சுட்டு வடை, ஆம்லேட்டு, இந்த அப்பளம்லாம் பார்த்தீங்கன்னா வச்சு செய்வேன். எவ்வளோ கண்டுக்கவே இல்லை நான். அந்த அவ்வளோ டிஷ்ஷஸ் இருக்குது. இதுங்க கோங்கரா சிக்கன் எங்க பாருங்க, இவனை போடுறேன். கோங்கரா சிக்கன் எங்க போடுவோம். தொக்கை பார்த்தீங்களா எப்படி இருக்காங்க. ஸோ இவனை வந்து நம்ம இதோட பிசைஞ்சு தான் சாப்பிடணும். இவனை வச்சுட்டு ஒரு வாய்தான். ஸ்மெல்லே நல்லா வருது. கொஞ்சம் ஆறி போச்சு, அவ்வளோதான். அவ்வளோதான். அந்த கோங்கராவோட பிடிப்பு. ஆனால் இது கலர் வேற மாதிரி இருக்கு, டார்க் க்ரீன் ஆயிடுச்சு. அந்த சட்னியில் கோங்கரா போட்டு இதை சிக்கனை போட்டு பண்ணியிருக்காங்க. சிக்கனில் ஃபர்ஸ்ட் டைம் கோங்கரா சிக்கனை இந்த கக்காத்தியில் தான் சாப்பிட்றோம். ஐ லவ் இட் கைஸ். பர்சனலி அந்த புளிப்போடு இருக்கிற புளிப்பா சிக்கன் நான் சாப்பிட்டதில்லை, செம்மையாக இருக்குங்க. நம்ம நெக்ஸ்ட் சாப்பிட போகிறது மோர் குழம்பு. ஸோ மோர் குழம்பு போகிறதுக்கு முன்னாடி அக்கா கிட்ட சாப்பாடு போட்டுருங்கக்கா. உங்கள் பேர் கேட்கவே இல்லைக்கா. ஹரிதாவா? ஹரிதா பேர் பார்த்தீங்கன்னா சமமானதான் இருக்கு. போதும் ஹரிதா அக்கா. அந்த காலத்துல வச்சுட்டு இருக்காங்க. அக்காவுக்கு அழகா இருந்திருப்பாங்க போல இருக்கு. என்னக்கா வெக்கப்பட்டு போயிட்டாங்க அந்த பக்கம். அக்கா ஹரிதா அக்கா போட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து மோர் குழம்பு போடுவோம். ஸோ மோர் குழம்பு கொஞ்சம் வாட்டரியா இருக்கு, ஆனால் வெங்காயம் இது போட்டாலே மோர் குழம்பு செம்மையா இருக்கும். ஆனால் என்ன கொஞ்சம் இதாக இல்லை. லைக் வந்து சில ஹோட்டல்ஸ் வந்து பச்சை மிளகாலாம் அப்படியே மிதக்கும் மேலே. மேபி நம்ம கடைக்கல கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. அவங்க இப்போ எடுத்துன்னு வந்துடுவோம். உங்களுக்கு பார்த்துனே இருக்காங்க நின்று எடுத்துகிட்டு வந்துடுவோம் பச்சை மிளகாவை அப்படின்ட்டு. வேணாம் சூப்பர் இருக்கா. அவன் பாருங்க, என்னை பார்த்து இவன் சாப்பிட மாட்டான் அப்படின்ட்டு பச்சை மிளகா எடுத்துட்டு வரல ஹரிதாக்கா. ஸோ போவோம் மோர் குழம்பு. பா ஜதமாக இருக்குப்பா. காரமாக சாப்பிட்டு செம்மையமாக இருக்கு. கூட இந்த சிக்கன் 65 போட்டுவோம். Oh my god. நமக்கு ஆரி இவ்வளோ நேரம் கிறிஸ்பியாக இருக்காங்க. இவன் 2 கை யூஸ் பண்ணோன்னே பிடிக்க தான் யூஸ் பண்ணேன். பர்சனலி எல்லாருக்கும் செம்மையாக இருக்குது. இவ்வளோ நேரம் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்காங்க. முன்னாடி இருக்க மசாலா கூடலாம் பிளாஸ்ட்டு செம்மையாக இருக்காது. தெரியாமல் போச்சு, ரொம்ப நேரமாக வச்சுருந்தேன். ஆக்சுவலி இங்கே இருக்க ஃபுட்டில் எது மிஸ் பண்ணுறோம் எது சாப்பிட்டோன்னு யோசிச்சு தேடி கேமரா கட் பண்ணிட்டு யோசிச்சு சாப்பிட்ற அளவுக்கு இருக்குங்க. ஆக்சுவலி வெயிட் பண்ணி அடுத்து என்ன சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி அவ்வளோ டிஷ் இருக்குது. பாருங்க, சொல்லிட்டு இருந்தேன்னா மீனை விட்டேன், மோர் குழம்பு வரைக்கும் வந்துட்டேன். ஆனால் அந்த வஞ்சிர மீனை தொடவே இல்லை நான். அதுவும் வருங்க. அப்புறம் மக்களே அடுத்த ரவுண்ட் ரசத்து கூட போகிறோம். ரசம். ஸோ மிளகாத்தூள் ரசம் நம்ம போட போகிறோம். அது கூட தான் வஞ்சிர மீன் சாப்பிட போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ரசம், அப்புறம் வஞ்சிரம். ஓகே, நல்லா இருக்கு. வஞ்சிரம் போயிடும், அதுக்கு மேலே சொல்ல முடியல. கைஸ், திஸ் இஸ் நாட் வஞ்சிரம், திஸ் கட்லா. ஒரு நாளைக்கு ஒரு மீன். இன்னைக்கு கட்லா மீனா அதனால வஞ்சிரம் மாதிரியே பண்ணியிருக்காங்களா, அதை நினச்சி நானும் தாங்க ஏமாந்துட்டேன். ஓகேவா? ஸோ கட்லா ஃபிஷ். வஞ்சிரம் விட நல்லா தான் இருக்கான் அவன். வஞ்சிரம் எனக்கு பிடிக்காது, அதனால கட்லா ஃபிஷ் தான் நல்லா இருக்கு. மெயின் மேட்டர்னா ஃபிஷ் வந்து நல்லா சாஃப்டாக அண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கைஸ்.
தரம் நல்லா இருக்குது. அதுக்கு வந்து சாப்பிட வேண்டியது நம்ம என்னன்னா வடை இதுதான் ஃபர்ஸ்டே சாப்பிட வேண்டியது. ரசத்துக்கு கூட சாப்பிட்ற மாதிரி ஆகி போச்சு. வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. பரவாயில்ல, ஆடி போனது நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. சூப்பர். ஸ்வீட் சாப்பிடலாம், மோர் குடிச்சிட்டு. ஸோ மக்கள் லாஸ்ட்டாக ஸ்வீட்டும் மோர் மட்டும்தான் இருக்குது. ஸ்வீட் ட்ரை பண்ணிடுவேன். ஒரு ஓகேவான ஸ்வீட் தான், ஹானஸ்டாக சொல்லலாம். ஸோ நான் என்ன பண்ணேன்னா இன்னும் கொஞ்சம் ஃபுட்டுஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியே வந்து ஃபைனலாக ஒரு சின்ன ஒரு பீட் கொடுத்துட்றேன். ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ண வந்துடுறேன். கைஸ் வெளியே வந்துட்டோம். ஆக்சுவலி அவங்க வந்து இந்த ஃபுட்டு கூட ஒரு பன்னீர் சோடாவும் ஃப்ரீயாக கொடுப்பாங்களாம். ஸோ ஏதோ குடிச்சிடுவோம். ஆக்சுவலி இந்த சோடா ரொம்ப முக்கியம், ஏன்னா ஃபுட்டு அவ்வளோ இருக்குது. அவ்வளோ சாப்பிட்டு இது கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் ஆல்சோ எங்கள் ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. மெயினாக அந்த களி, மீன் குழம்பு, அப்புறம் அந்த கோங்குரா சிக்கன்லாம் வேற மாதிரி சூப்பராக இருந்தது. அண்ட் ஆல்சோ அவங்க வெஜிடேரியனில் அவங்க பொரியல்ஸ் எல்லாமே கூட சூப்பராக இருந்தது. அண்ட் ஈவினிங்கில் வந்து இவங்க 299 ருபீஸ்க்கு வந்து கிரில் சிக்கன், ஃபுல் கிரில் சிக்கனும் கொடுக்குறாங்க. ஸோ அது தேவைப்பட்டால் கூட நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடலாம் ஈவினிங் டைமில். ஸோ எனக்கு வந்து சாப்பாடு வந்து ஒர்த்தாக இருக்குன்னு கேட்டால் செம்ம ஒர்த்து. 299 போதுன்ற அளவுக்கு எதெல்லாம் சாப்பிடணும், எதெல்லாம் சாப்பிட மறந்துட்டோம் அப்படின்ற அளவுக்கு அந்த ஃபுட்டு இருந்தது. ஸோ ஐ லவ் இட். சூப்பராக இருந்தது. இந்த சோடாவோட முடிக்கும் போது ஐ ஃபீல் கம்ப்ளீட்லி கைஸ். இந்த ஹோட்டலோட லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அண்ட் வந்து ஃபுட் ப்ரைஸஸும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். 99 வந்து உங்களோட வெஜ் மீல் இருக்குது, அது வேணா கூட வந்து சாப்பிடுங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு சீக்கிரமாக உங்களை சூப்பரான இன்னொரு vlogல மீட் பண்ணுறேன். அண்டில் டன், டாடா பாய்.